நேயர்களுக்கு வணக்கம். புகார்பேட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேவைகளையும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444411066. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய தேவைகளை தெரிவிக்கலாம். அதே சமயம் தொலைபேசியில் இணைப்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் கடிதம் மூலமாகவும் எங்கள் தொலைக்காட்சி முகவரிக்கு உங்களுடைய கோரிக்கைகளை கடிதம் மூலமாக அனுப்பி வைக்கலாம். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைக்காட்சி முகவரி ராஜ் நியூஸ், புகார்பேட்டி, நம்பர் 32, சென்னை தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000. இந்த முகவரிக்கு நீங்கள் கடிதம் மூலமாகவும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக நமது அரங்கத்தில் இணைந்திருப்பவர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சட்ட ஆலோசகருமான திரு மணிகங்காதரன் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சட்ட ஆலோசகரும் அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்தவருமான திரு கரு ஜெயக்கண்ணன் சார் அவர்கள். வணக்கம் சார். திரு மணிகங்காதரன் சார், இன்னைக்கு மனுவிலேருந்து நம்ம கடிதத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதில் என்னன்னா பெயர் வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் தைரியமாக இதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகால செதுவாலை கிராமம், அந்த கிராமத்துல விஏஓ ஆபீஸ்ல எந்த ஒரு வேலையுமே லஞ்சம் வாங்காம நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. நம்ம பெயர் குறிப்பிடாதது நல்லதுன்னு எனக்கு தோணுது, அதனால சொல்லல. ஸோ செதுவாலை கிராமத்துல விஏஓ ஆபீஸ்ல லஞ்சம் இல்லாம எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை. அவருடைய ரிலேட்டிவ் ஒரு நிலத்தை அளக்கிறதுக்காக கேட்டபோது 19,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அதை அளந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம்? ஏன்னா கொஞ்சம் அதிகாரிகள் கண்காணிக்கணும் இங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அடுத்தது என்ன பண்ணலாம், இல்ல அதிகாரிகள் என்ன பண்ணணும்? ஒரு விஓன்றது அந்த அந்த கிராமத்துக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். நிர்வாக ஆஃபீஸராக அவர் உருவாக்கியிருக்காங்க. அவர் அங்கேயே தங்கியிருந்து அவங்களுக்கு வேலைகளை செய்யணும், கிராமத்தில் தங்கியிருக்கணும், வெளியெல்லாம் போகக்கூடாது, அதுதான் சட்டம். ரெண்டாவது ஒரு ஃபண்டமெண்டலாக அந்த ஏரியாவில் ஏற்படுற ஒரு பிரச்சனைகள், நிறைய ஒரு ஒரு உள்ளார்ந்த பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், அதை களையணும். அவர் உடனே ரிப்போர்ட் தாசில்தாருக்கு கொடுக்கணும், கலெக்டருக்கு கொடுக்கணும். இதுதான் அவருடைய வேலைகள். சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுற மைண்டில் தான் அவருக்கு இருக்கணும். அப்படி அவர் ஒரு தவறு செய்யும் பட்சத்தில் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற வேலை செய்கிற எல்லாருக்குமே தலைவர், நிர்வாக தலைவரான்னு பார்த்தா மாவட்ட கலெக்டர் தான். அப்போ அந்த இவர் ஒரு தவறு செய்யும் பட்சத்தில் அந்த நிர்வாக தலைவராக இருக்கிற கலெக்டர் கிட்ட நான் ஒரு புகார் கொடுங்க, இந்த விஓ மேலே ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பணம் வாங்கிட்டு தான் எல்லாமே பண்ணுறாரு, சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக விஓ மேலே அவர் நடவடிக்கை எடுப்பார் கலெக்டர். அதுக்கான ஒரு தனியாக ஒரு அதிகாரிகள் நியமித்து அது உண்மை கண்டறியும் இது பண்ணி அவர் மேலே தக்க சட்ட நடவடிக்கையை கலெக்டர் எடுப்பார். இல்லை இப்போது இவர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் புகார் கொடுக்குறாருன்னா அவருக்கு எந்த வித அச்சுறுத்தலும் இல்லை? இருக்காது. ஏன்னா இவ்வளோ தொலைவு புகார் கொடுக்குறாரு, தைரியமாக கொடுக்கலாம். இதே போல் ரிஜிஸ்டர் தபாவிலேயே அவர் அனுப்பலாம், புகாரை அனுப்பலாம் கலெக்டருக்கு. அதனால எந்த ஒரு பயமும் கிடையாது. நீங்கள் தைரியமாக அனுப்புங்க, கலெக்டர் உங்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்து அது தீர்வு காணுவார். ஓகே. ஸோ செதுவாலை கிராமத்திலிருந்து கடிதம் போட்டவர் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் நேரடியாக போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவர் பெயர் குறிப்பிட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெயர் குறிப்பிட்டே கூட நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லைனா தொலைக்காட்சியினுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க, இல்லைனா மறுபடியும் கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக ஜெயக்கண்ணன் சார், இது எப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் வண்டலூர் வட்டத்திலிருந்து சாந்தகுமார் அப்படின்றவர், அவர் கவுன்சிலர், அவர் போட்டிருக்காரு. இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி போட்டிருக்காரு. இது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போது அந்த பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு தரலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மீதம் இருக்கிறவங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கவுன்சிலர் போட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த ஏற்கனவே உத்தரவை அவங்க கண்டிப்பாக கேன்சல் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிங்கிறப்ப கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த இதை என்ன காரணத்தினால அதிகாரிகள் மட்டத்தில் ஏதாவது நிறுத்தி வச்சுருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம ஆவணங்கள் அடிப்படையில் பார்த்துட்டு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா இது சம்மந்தமாக வெரிஃபை பண்ணிவிட்டு அவர் கவுன்சிலருக்கு நம்ம தொடர்பு போட்டு பேசுவோம். ஓகே சார், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட்டி, யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, எந்த மாவட்டம்?
வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ சார், லைன் கொடுக்குறேன் மேடம் கேட்டீங்க. சொல்லுங்க, இணைப்புல வந்துட்டீங்க, நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, எந்த மாவட்டம்? லைன்ல இருக்கு. வணக்கம்மா, இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, எந்த மாவட்டம்? ஹலோ பேசுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் மேடம். சரி, நீங்க தொலைக்காட்சியில சத்தத்தை குறைச்சிருங்க தயவு செஞ்சு. அங்காள ஈஸ்வரி. அம்மா உங்க டிவி சவுண்ட கொஞ்சம் இல்ல, குறைங்க. அவங்க கட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு கால் பண்றவங்க தொலைக்காட்சி இணைப்பை குறைச்சிட்டு தொலைக்காட்சியை துண்டிச்சிட்டு கூட நீங்க பேசுங்க. ஏன்னா இப்ப நிறைய காலர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்காம உங்களுக்கு இணைப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்திக்க பார்க்கணும். நீங்க தொலைக்காட்சி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. சார், இந்த இலவச வீட்டுமனை பட்டா கேட்டாங்க இல்லையா, அவர் பகுதியும் நம்ம சொல்லாம விட்டுட்டோம். முத்துவேல் நகர் அப்படின்ற இடத்துல இருந்து ஊரப்பாக்கம், அந்த இடத்துல முத்துவேல் நகர் பகுதியில் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம கால் பண்ணி தான் பேசி ஆகணும் இல்லையா? என்ன விவரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவர் கலைஞருடைய தந்தையார் பேர் தான் வச்சிருப்பாங்க போல, முத்துவேல் நகர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால இப்போ கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்டதை நம்ம முதலமைச்சருடைய தனிப்பிரிவு வரைக்கும் கொண்டு போவோம். அதை வெரிஃபை பண்ணி நிகழ்ச்சி முடிஞ்சுன்னா அவர் பேசும். சரி, ஓகே சார். திரு மணிககாந்தரன் சார், அடுத்ததாக இன்னொரு கடிதம் எந்த மாவட்டம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அஞ்சல் ராஜேந்திரன் அப்படின்றவர் போட்டிருக்காரு. மேற்படி விலாசத்தில் நாங்கள் 25-30 வீட்டில் வசித்துட்டு வரோம். இங்கே ஒரு ஸ்கூலுமே இருக்குது. இந்த இடத்துல அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாலை வசதி இல்லை, கழிவுநீர் வசதி, வாய்க்கால் வசதி எதுவுமே இல்லை. என்னன்னா இங்கே ப்ராப்பர்ட்டி போட்டு விற்றவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்புக்கு விற்றுட்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக வீடு கட்டி வாழ்கிறாங்க. இப்போ எனக்கு அந்த சாலை வசதி வேணும்னு சொல்லிட்டு போய் ஊராட்சி மன்றத்தில் கேட்டால் அவங்க நிலம் விற்றவங்க சாலைக்கு என்ன தனியாக இடம் தரலை, அதனால உங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நாங்க வீட்டு வரி கட்டலாமா வேண்டாமா, இப்போ எங்களுக்கு சாலை வசதி வேணும்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல என்னன்னா ஒரு லேஅவுட் போட சொல்ல அந்த ரோடு அந்த பார்க்கு கொஞ்சம் பேசலாம் சார், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பேட்டி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம்மா, எந்த மாவட்டம்? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, எந்த மாவட்டம்? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க மேடம். பேசுங்க. ஹலோ ஹலோ மேடம், தூத்துக்குடி மாவட்டம். சொல்லுங்க, தூத்துக்குடி மாவட்டம், உங்க பெயர்? என் பேர் அங்காள ஈஸ்வரி மேடம், தூத்துக்குடி மாவட்டம். சரி, தொலைக்காட்சியை பார்க்காம பேசுங்க. வில்லிசேரி மேடம். சரிங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சீக்கிரமா சொல்லுங்க, என்ன புகார்? மேடம், வில்லிசேரியில எங்க அம்மா பேர்ல சொத்து இருக்கு மேடம். சரி, 2 ஏக்கர்ல நிலம் இருக்கு. சரிங்கம்மா. அது எங்க அம்மா நான் 2 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாங்க மேடம். ஹலோ, நீங்க தொலைக்காட்சியை பார்த்துட்டே பேசுறீங்க, தொலைக்காட்சியை பார்க்காம பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. மாமா தான் வச்சிருக்காங்க, இப்போ அவங்க பேர்ல மாத்திக்கிட்டாங்க அந்த சொத்தை. சரி, நீங்க எப்படி அந்த சொத்தை வாங்குறதுன்னு கேக்குறீங்க? நான் இருக்கும்போது அவங்க எப்படி மேடம் அவங்க பேர்ல மாத்தலாம்? அவங்க வாரிசு நான் இருக்கிறேன், என்கிட்ட எதுவுமே கேட்கல மேடம், என்கிட்ட கையெழுத்து வாங்கல, ஆனா அவங்க பேர்ல அவங்க மாத்திக்கிட்டாங்க. அப்படியே இணைப்புல இருங்க திரு ஜெயகண்ணன் சார். உங்களோட நீங்க 2 வயசு உங்களுக்கு மாமா இருக்கிற வீடும் எங்க பாட்டி பேர்ல இருக்கு, அதுவும் இப்ப மாத்துறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். அம்மா ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றது புரியுதுமா. உங்களுக்கு கூட பிறந்தது வேற யார் இருக்காங்களா? உங்க உடன் பிறந்தவர் வேற யார் இருக்காங்களா? அவங்களுக்கு சரியான முறையில கேட்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இல்ல மேடம், இல்ல சார், என் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. ஆனா எங்க பெரியம்மா இருந்தாங்க சார்,
எங்க பெரியம்மாவும் இப்ப இறந்துட்டாங்க. இறந்து 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் வீடா இப்ப எங்க இல்ல நான் இறந்ததுக்கு அப்புறம் எங்க மாமா நான் வீட கேக்குறது இல்ல, உங்க தாயாருக்கு நீங்க ஒருத்தங்க தானே மாத்தன்னு பாக்காங்க சார். அதான் உங்க உங்க தாய். பெரியம்மாவுக்கு வாரிசு இருக்காங்க, எங்க அம்மாவுக்கு நான் ஒரு வாரிசு இருக்கேன். சரி, நீங்க ஒரு வாரிசு தான். சரிம்மா, அப்ப நீங்க உங்க மாமா மேல, ஏன்னா நீங்க சின்ன வயசா இருந்தனால உங்க மாமா தவறா வந்து அதை பயன்படுத்தி அவருக்கு பேர்ல எழுதியிருக்காரு. நீங்க அதை ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டீங்களா? சிவில் கேஸ் ஏதாவது போட்டீங்களா? என் கூட பிறந்தது யாருமே இல்ல சார். அதாம்மா, என் கூட பிறந்தது யாரும் இல்ல சார். புரியுதுமா. நீங்க இது சம்பந்தமா ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? சிவில் கேஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? அவங்க தொலைக்காட்சி பார்த்துட்டே பேசுறாங்க, அதனால வந்து இங்க கவனத்தை செலுத்த முடியல. நீங்க வந்து போனை கட் பண்ணிட்டு கூட தொலைக்காட்சி பாருங்கம்மா. இங்க சார் சரிம்மா, நீங்க சொல்றது புரியுதுமா. பத்தி தெரியாது எனக்கு, போலீஸ் ஸ்டேஷன் நான் போட்டு போனதே இல்ல சார். பரவாயில்ல, அதான் நிகழ்ச்சி முடிஞ்சோனமா உங்களுக்கு நாங்க தொடர்பு கொள்றோம். கண்டிப்பா உங்க மாமா மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, நீங்க அந்த டைம்ல சின்ன வயசா இருந்ததுனால உங்க மாமா ஏமாத்தி இருக்காரு. அதனால உங்க சார்பா என்ன பண்ணலாங்கிறத நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு உங்களுக்கு கூப்பிட்டு பேசுறோமா? சரிங்களா? சரிங்க சார், நீங்க வந்து ஆலோசனை அப்படியே கூட சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசுங்கிறாங்க தாயார் இறந்தபோது. அப்போ வந்து இவங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு எந்த விவரம் தெரியாது. இப்போ கார்டியனாக அவங்க மாமாவோ யாராவது இருந்திருக்கணும். இன்னொன்று உங்க பெரியம்மாவும் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் என்னன்னா அவங்க மாமா இவங்க அம்மாவுக்கும் சேர வேண்டிய அந்த சொத்தை வந்து அவர் பேரில் மாற்றி எழுதியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு கேட்கக்கூடிய எல்லா உரிமைகளும் உண்டு. இல்ல, அதுக்கு எப்படி அணுகணும், என்னென்ன ப்ரூஃப் அவரு ஒன்றும் இல்லை. இப்போ இவங்கள்ட்ட இப்போ இந்த டைம்ல வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க தாயார் பேர்ல இருந்த ரெக்கார்டை வச்சு நம்ம வழக்கு போடலாம். ஓகே, அவங்க தாய் மாமா மேல வழக்கு போடும்போது இவங்களுக்கான உரிமை கண்டிப்பா கிடைக்கும். இப்போ அந்த சோர்சஸ் எல்லாமே அவங்க மாமா கிட்ட தானே சார் இருக்கும். அதுதான் கொடுக்க மாட்டாங்க. இதுல இருந்தாலும் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் மற்றவங்க தாயார் பேர்ல உள்ளதை நம்ம வாங்கிடலாம். அதெல்லாம் அவங்க பெரியம்மாவுடைய அவங்களுக்கு சைட்லயும் உள்ள அந்த சொத்தையும் அவருக்கு அபகரிச்சிருக்காரு. ஆனால் அவங்க பெரியம்மா சார்பிலையும் அவங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். அடுத்த கட்டமா நம்ம வழக்கு போட்டுப்போம். சரி, ஓகே சார். அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். சரி, ஓகே சார். திரு மணிகங்காதரன் சார், இந்த விலாசத்தில் வந்து இந்த டிடிசிபி அப்ரூவ்டு இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. அப்போ வந்து நாங்கள் இடம் விற்றாங்க, நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இப்போ 30 வீடு கிட்டத்தட்ட இருக்கிறோம் நாங்கள். ஆனால் எந்த வசதியும் இல்லை. இப்போ வீட்டு வரியும் கட்ட சொல்கிறாங்க, அதையும் கட்டிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த வசதியும் இல்லாமல் அவங்களும் வந்து செய்து கொடுக்க முடியாதுன்னு ஊராட்சி மன்ற சார்பிலையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் சார் அவங்க? இல்லை, இப்போ அப்படின்லாம் சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. ஆனால் சட்டப்படி ஒரு லேஅவுட் போடுறாங்கன்னா, அந்த டிடிசி அப்ரூவ் போடுறாங்கன்னா அந்த ரோடு, அவங்க விடுற எத்தனை அடி ரோடு, அந்த ரோடு, அந்த பார்க்கு எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்கணும். அந்த ஊராட்சிக்கு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த பிளாட் போட்டு விற்பாங்க. அப்படி விற்கிற சமயத்தில் வந்து இது வந்து அன்அப்ரூவ்டாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அன்அப்ரூவ்டாக பண்ண சொல்ல அதை பண்ண மாட்டாங்க. அப்போ என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே அவங்க கட்டியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஊராட்சி அவங்களுக்கு ரோடு போட்டு தான் ஆகணும். அதான் சட்டம். ஏன்னா இல்லை, நீங்கள் கட்டலன்றதுக்காக புறங்கணிக்க முடியாது. அதனால அப்படி ஒரு பட்சத்தில் அவங்க வந்து பிரச்சனைக்கு ரோடு அவங்க போடலைன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அந்த மாவட்ட கலெக்டர் அணுகலாம். எத்தனை குடும்பம் இருக்கோ 30 குடும்பம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அணுகுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோடு வசதியை போட்டு தரணும். கரண்ட்டு அந்த போஸ்ட் கம்பங்களும் போட்டு தரணும். பட் வேற என்னென்ன இதர அவங்களுக்கு தேவையான நடவடிக்கை, குடிநீர் வசதியும் பண்ணி தரணும். எல்லா வசதியும் அவங்க கேட்கறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு உண்டு. அதனால வந்து கட்டினாதான் கொடுப்போம்னு சொல்றதுக்கு வந்து சொல்ல முடியாது அப்படிலாம். சரி, ஆனா வீட்டு வரின்றது வந்து அவங்க கட்டிதான் ஆகணும், கட்டிட்டு வரணும். பட் நீங்க வந்து இது அப்ரூவ்டு இல்லை, அதனால உங்களுக்கு வசதி பண்ணி தர முடியும்னு சொல்ல முடியாது. பட் அது யாரோட தப்பு? அது ஊராட்சியோட தப்பு. அது கண்டிப்பா. சரிங்க சார், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நான் நீலகிரி மாவட்டம் சுமிதா மேரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். வீட்டுக்கார் வந்து வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, நேவில வேலை செய்யறாரு. ஓகே. அவர் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிடுச்சு. எனக்கு கொரோனா டைம்ல, கொரோனா முடிஞ்சது 1 மாசத்துலயே அவரு எக்ஸ்பார்ட்டி ஆகி அவர் வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்ப வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் நான், ஜீவனாம்ச கேஸ். அது கோர்ட்ல எக்ஸ்பார்ட்டி ஆனதை வந்து செட்டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் நான் கேஸ். இப்ப வந்து அவர் வந்து மொத்தமா ஒரு அமௌண்ட் வாங்கி எனக்கு லைஃப் லாங் தர மாட்டேன் சொல்ல, நான் லைஃப் லாங் தான் வேணும்னு கேக்குறேன் காசு. அப்படி காசு வாங்கும்போது எப்படியாவது வாங்கும்போது எனக்கு அவர் மிலிட்டரியில கொடுக்குற சலுகை, டிபெண்டன்ட் கார்டு
அப்புறம் கேண்டீன் கார்டு, லிக்கர் கார்டு இதெல்லாம் வாங்க முடியுங்களா, கேட்க முடியுங்களா, தருவாங்களா? சரி, அப்படியே இணைப்பிலே இருங்கம்மா திரு ஜெயகண்ணன் சார். அம்மா ஒன்றும் இல்லை, இப்போ அவர் வந்து எது இல்லாமல் இருக்காரு, சர்வீஸா என்ன சர்வீஸ்? சர்வீஸ் நேவில இருக்காருங்க சார், குக்கா இருக்காரு, மிலிட்டரி குக்ல. இல்லை இப்போ மெயின்டெனன்ஸ் கேஸில் நீங்கள் போட்டிங்களா, ஏதாவது டைவர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வழக்கு போட்டிங்களா? ஆமாங்க சார், மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்கேன் சார், நான் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இல்லை மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்ச கேஸுமா, டைவர்ஸ் சம்மந்தமாக அவர் ஏதாவது போட்டிருக்காரா வழக்கு? இல்லைங்க சார், டைவர்ஸ் கேஸ் அவர் போட்டு எக்ஸ்பார்ட்டி ஆயிடுச்சு சார். கொரோனா முடிஞ்சு 1 மாசத்துலயே டைவர்ஸ் ஆகி போச்சு. எனக்கு அப்படி ஆகும் நீங்க யோசிக்கவே இல்லை கொஞ்சம். ஓ, அதை வச்சுதான் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆமாங்க சார், கல்யாணம் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்பார்ட்டி செட்டில் பண்ணிட்டேன். சரி, நீங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துமா அவர்கிட்ட இருந்து எந்த ரைட்ஸ் வாங்க முடியாது. சரி சார், அப்படி இல்லைங்க சார், நான் லைஃப் லாங் தான் வேணும்னு கேட்குறேன் சார். ஒன் டைம் செட்டில்மெண்ட்னா கூட இன்ஸ்டால்மெண்ட்ல தான் கொடுப்பேன் அப்படியெல்லாம் பேசுறாரு அவரு. நீங்க மெயின்டெனன்ஸ் கேஸ்ல நீங்க வர்றீங்க, உங்களுக்கு கிடைக்குது பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் வரும்போது நீங்க எல்லா ரைட்ஸும் கேட்கலாம். ஏன்னா நீங்க வந்து எக்ஸ்பார்ட்டில தான் அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காருங்கிறப்போ உங்களுக்கான ரைட்ஸ் உண்டு. சரிங்களா? சரிங்க சார். அதனால மெரிட்ல உங்களுக்கு டைவர்ஸ் ஆகல. எக்ஸ்பார்ட்டி அதாவது அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஜீவனாம்ச வழக்கு தனியாக போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். இப்போ அந்த டைவர்ஸ் கேஸை வந்து நீங்கள் தொடர்ந்து நடத்திமா அதில் ஒரு முடிவு வர வரைக்கும் நம்ம இப்போ எதுவுமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட எதுவும் வாங்க வேணாம். சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். அந்த வழக்கில் வந்து உங்களுக்கு என்ன கண்டிஷனில் ஜீவனாம்ச கேஸில் என்ன கொடுக்கணும்னு வரும். அதே மாதிரி டைவர்ஸ் கேஸில் வந்து நீங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கு மனு போட்டிருந்தீங்களா? ஆமாங்க சார், போட்டிருக்கேங்க சார். அந்த கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு சார்? அது இன்னும் திருவண்ணாமலையில இருந்து குன்னூருக்கு மாத்திருக்கேன் சார். இப்பதான் மாத்திருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஓபி போட்டு மாத்திருக்கீங்க? மாத்திருக்கு, ஹைகோர்ட்ல போட்டிருக்கேன் சார். இன்னும் வரலீங்க சார் குன்னூருக்கு. அந்த ஆர்டர் இன்னும் வரல? ஆமாங்க சார். சரி, அந்த ஆர்டர் வந்ததுக்கு பிறகு அதையும் நீங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கு இப்போ இதுக்கு பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான்மா. ஏன்னா அவர் திருமணம் பண்ண அதுக்கு முன்னாடி நீங்கள் செட்டிசைடு போட்டிருக்கலாம். சரி, இப்போ இதற்கு பிறகு நீங்கள் அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் கேஸை மெயினாக நடத்துங்க. அதில் உங்களுக்கான ரெமெடி கிடைக்கும். நீங்கள் அந்த சேர்ந்து வாழ்றதுக்கான மனுவை கொஞ்சம் தீவிரமாக நடத்துங்க. சரிங்களா? அதுல கொடுக்கிற சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? அதுதான் இப்போ இவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க டைவர்ஸோ மற்றதோ இவங்க அப்ளை பண்ணல. அதனால அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே உரிமைகள் உண்டு. ஆனால் அது கோர்ட் மூலமாக தான் வாங்கியாகும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோமா, நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு ஃபோன் பண்ணுறோம். சரிங்க சார், தேங்க்யூ சார். நன்றிம்மா, இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். அடுத்ததாக வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் வந்து சாலை வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 15 வருஷமா சாலை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 15 வருஷமா யாருமே கண்டுக்கலையாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அது கண்டுக்கல. ரோடு ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, பள்ளம் மேடம் ஆயிருக்கும் ஒவ்வொரு முறை. அப்போ தரமான சாலை தரமான சாலை போட்டிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து தொடர் கதையாக தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஏரியாலும் சில பகுதிகள் தவிர பெரும்பான்மை பகுதியில் வந்து இது வந்து தொடர் கதையாக தான் இருக்குது. இந்த ரோடு ஃபண்டமெண்டலாக செய்ய வேண்டியது வந்து அங்கே இருக்கிற ஊராட்சியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நகராட்சியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மாநகராட்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவங்க வந்து அதை அவங்க கண்காணிப்பில் நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற ஒரு பகுதி அதெல்லாமே. பட் அவங்க யாருமே வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து ஒருத்தர் ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்து அவங்களுக்கான ரெமடியை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த தரமான சாலைகள் என்னென்னா ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்டுக்காரங்க எவ்வளோ இந்த சேங்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ இதில் இந்த இவ்வளோ அகலம், இவ்வளோ நீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை இருக்கே அந்த போர்டு வைக்கணும். அந்த ரோடு அந்த கான்ட்ராக்ட் போட சொல்லும். இதுதான் சட்டம். ஆனால் எந்த கான்ட்ராக்டுக்காரமும் அதை போடுறது கிடையாது. இவ்வளோ திட்ட மதிப்பீடுன்னு சொல்லி இந்த ரோடு இந்த 1 கிலோமீட்டரு 15 லட்சம் 20 லட்சம் போடுவாங்க. அந்த திட்ட மதிப்பீடுகள் யாருமே இன்னைக்கு எந்த கான்ட்ராக்டுக்காரும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த கான்ட்ராக்டுக்காரங்களை வந்து பொதுப்பணித்துறை வந்து இதை ஃபாலோ பண்ணாது. ஒரு ரோடு உள்ளாட்சியில் இருக்கிற உள்ளாட்சித்துறையும் சரி, பிடபிள்யூடி அதை ஃபாலோ பண்ணும். இவங்க இன்னைக்கு வந்து இதை வந்து மறைக்கிறாங்க. இதை இப்போ நம்ம ஜனங்களே வந்து சில இடத்துல வந்து 50 லட்ச ரூபா செலவாகுதுன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும் அதில் வந்து தரமானதாக இருக்குதா, தரமானதாக போடுறாங்களான்னு தெரியும். பட் இது யாருக்கும் இப்போ சப்போஸ் வந்து 30 அடி ரோடாக இருக்கும், ஆனால் 23 அடி தான் தார் ரோடு போடுவாங்க. இது ஒரு ஆனால் அவங்க ஆர்டர் வந்து 30 அடி போடணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கியிருப்பாங்க, ஆனால் 23 அடி தான் போடுவாங்க. பட் இதுவும் ஒரு பெரிய ஒரு ஊழலாக தான் நடந்துட்டு இருக்குது. இதை வந்து அந்த மக்கள் வந்து கேட்கணும். அதுதான் இன்னைக்கு வந்து சாலையில இறங்கி மக்கள் போராடுற அளவுக்கு வந்திருக்காங்க. சோ இத போராட்டம் அளவுக்கு கொண்டு போகணுமா?
கண்டிப்பா அது See, சரி இன்னைக்கு வந்து பண்ணிருக்கணும் இல்லையா, அதிகாரிகள் பார்த்தது சரி பண்ணிருக்கணும் இல்லையா? அவங்க வந்து இன்னைக்கு போராட்டம் பண்றாங்கன்னா சாதாரணமா போராட்டம் பண்ணல. அதிகாரிகளை மனு கொடுத்துருப்பாங்க, அந்த கவுன்சிலருக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்பரேஷன் தான் நகராட்சி தான் ஆணையருக்கு கொடுத்துருப்பாங்க, மாநகராட்சி தான் மாநகராட்சி மேயர் கொடுத்துருப்பாங்க, கமிஷனர் எல்லாரும் கொடுத்துருது. ஒரு கட்டத்தில் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை தான் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. மக்கள் வந்து உடனடியாக போராட்டம் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி அதை கொடுத்து துண்டறிக்கை கொடுத்துருப்பாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த போராட்டம் பண்றதுக்கே போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி கூட பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஆமா, இப்போ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் இது கலையணும், இது இந்த மாவட்ட கலெக்டர்ன்றது கலையணும். அந்த ஊராட்சி நகராட்சியா இருந்தா அந்த ஊராட்சியான பார்த்து அந்த ஊராட்சி இருந்தா அந்த பிடிஓ வந்து உடனே அதை கலையணும். அதை உடனே அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான ரோட போட்டு தரணும். சுதந்திரம் பெற்று கூட இன்னைக்கு கூட மக்கள் போராட்டம் பண்ணி தான் ஒரு ஒரு ரோடும் குடிநீரும் பெறணும்னா நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு ஒரு இதுவே கிடையாது. சுதந்திரம் பெற்றது இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் போராட்டம் பண்ணி தான் வாங்கினா எதுக்கு சுதந்திரம்? பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நாங்க பெரம்பலூர் மாவட்டம் தீபா பேசுறோம் சார், தீக்களத்தூர் கிராமத்துல இருந்து. ஓகே, சொல்லுங்க. அம்மாக்கு கொஞ்சம் சொத்து இருக்குங்க மேடம். அது வந்து சித்தி அவங்க பேர்ல உயிர் இருக்குன்னு சொல்லி மாமா எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அது வந்து நாங்க பாக பிரிவினை வழக்கு போட்டிருக்கோம். 10 வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது வந்து இப்ப ஒன்னும் முடிவுக்கே வரல. எங்களோட பங்கு மட்டும் கொடுங்கன்னு கேக்குறோம். அதுவும் இல்லாம அவங்க எல்லாமே ஆக்கிரமிப்புல வச்சிருக்காங்க. இப்ப அம்மா இறந்துட்டாங்க, 6 months ஆகுது மேடம். அத நாங்க அப்ப வாரிசு சர்டிபிகேட் போட்டு நாங்க கேஸ் இதை அப்ளை பண்ணிருக்கோம். ஆனா வந்து அதுக்கு ஒரு முடிவே இல்ல. அவங்க ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு எங்களுக்கு எதையுமே அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்க. திரு மணிகண்டன் சார். அம்மா சார் சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். கேஸ் எந்த கோர்ட்ல நடக்குது? பெரம்பலூர்ல சார். பெரம்பலூர்ல. சரிம்மா, என்ன ஐஏல எதனா உத்தரவு போட்டிருக்காங்களா? இல்ல சார், ஏதோ அளந்து இந்த பாக பிரிவினைதா அப்படின்னு சொல்லிட்டு அளந்தாங்க சார். அளந்து ஆளுக்கு பாதின்னு சொல்லி இது பண்ணி கோர்ட்ல இது பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. சரிம்மா. ஆனா திரும்பி வந்து எதுவுமே செக் பண்ணல சார். இப்ப அவங்க ஃபுல்லா எல்லாம் விவசாயம் பாக்குறாங்க, வீடு எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க பாத்துட்டு இருக்காங்க, விக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க வந்து இப்ப நீங்க அதுல நம்ம ஐஏ இடைக்கால மனு ஒண்ணு போட்டிருப்போம். அதுலயே சரிங்க சார், அதை மனு போட்டிருப்போம். அதை வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருப்போம் நம்ம. அதுல அவங்க வக்கீல் வந்து சொல்றாங்க சார், நீங்க முடிஞ்சா நீங்க போய் அங்க தடுத்து ஏதாவது பண்ணுங்கிறாங்க சார். நாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போக இஷ்டம் இல்லைங்க சார். இல்லம்மா, ஏமா அப்படிலாம் சொல்லிட்டு வக்கீல் வந்து தப்பிச்சு போக முடியாது. சரிங்க ஆமா, சார். நீங்க வந்து அவர் ஐஏ இடைக்கால மனு போட சொல்லுங்க. அவர் பாகப்பிரிவினை போட்டார்ல. ஆமா சார். ஆமா, பாகப்பிரிவினை வந்து அதுல இடைக்கால மனு போட்டு சரிங்க சார். அதுல ஒரு ஸ்டே வாங்க சொல்லுங்க, யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க அந்த பெட்டிஷன் போட்டிருக்கீங்களே, பாகப்பிரிவினை வழக்கு போட்டிருக்கீங்களே, அந்த வழக்கு காப்பி எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த ஜூரிசெக்ஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து இந்த இடத்த வந்து பாகப்பிரிவினை வழக்கு வந்து நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வந்து இந்த சொத்தை எதுவும் பண்ணக்கூடாது, விற்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புகாரை வந்து அந்த கன்சர்ன் ஜூரிசெக்ஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் பண்ணுங்க. அப்புறம் வந்து அந்த ஏரியால இருக்கிற ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மனு பெட்டிஷன் காப்பியோட வச்சு ஒரு இந்த இது சம்பந்தப்பட்ட சர்வே நம்பரை எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுக்கணுங்களா? ஆமா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார். இந்த சர்வே நம்பரை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புகார் கொடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். அத நாங்க வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணிருந்தோம் சார், பாட்டி தாத்தாவுக்கு. அதுக்கப்புறம் அம்மா சித்தி மாமான்னு அது மாதிரி வர மாதிரி. அதுவே வந்து எங்களுக்கு யூனியன் ஆபீஸ்ல வந்து கிடைக்கலங்க சார். வந்து அவங்க வாரிசு டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனா வந்து வாரிசு சர்டிபிகேட் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா 4 ஆயிடுச்சு. அப்படிலாம் ஏமா நீங்க அவர் இறந்து எவ்வளவு நாள் ஆகுது? என்ன சார்? அவர் இறந்து எவ்வளவு நாள் ஆகுது? அவங்க முன்னாடியே நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். வாரிசு சான்றிதழ் கிடைக்காம தான் சார் அவங்க தான் பாக பிரிவினை வழக்கு போட சொன்னாங்க சார் அங்க இருக்கவங்க. இல்ல அம்மா, நானே கேக்குறேன்னா இறந்த உடனே வாரிசு அப்ளை பண்ணீங்களான்னு கேக்குறேன். இல்லங்க சார், அதான் எங்களுக்கு தெரியல சார். இவங்க கொஞ்ச நாள் வந்து நான் அம்மா இவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் சார் அவங்க எங்க பேர்ல உயிர் இருக்கு எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்க சார். சரிம்மா,
நீங்க ஒண்ணு இல்லம்மா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆதரவு பண்ணிக்கிட்டாங்க சார் அவங்க. சரிம்மா, இப்போ வாரிசு சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்டது இது எப்படிமா இருக்கு இப்பாங்க? வாரிசு சர்டிபிகேட்டே எங்களுக்கு கொடுக்கல சார். அம்மாவுக்கு சித்திக்கு அவங்களுக்கு வாரிசுங்கிறதே கொடுக்கல சார். மத்தபடி பாட்டி தாத்தா மாமா அவங்க இறந்த டெத் சர்டிபிகேட் எல்லாமே வச்சுதான் சார் நாங்க அப்ளை பண்ணோம். சரி, ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வந்து ஆர்டிஓ கிட்ட போங்கம்மா, ஆர்டிஓ கிட்ட கொடுங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் அவங்க தரமாட்டோம், ஆர்டிஓ கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரிங்க சார். எப்போ டெத் சர்டிஃபிகேட் வச்சுட்டு எப்போ இறந்தாங்கன்ற ஒரு மனுவோட நல்லா தெளிவாக எழுதி சரிங்க சார். நீங்கள் ஆர்டிஓ கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆர்டிஓ வந்து இப்போ தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். ஒன்னும் பிரச்சனை இல்லையா சார்? இது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க வாரிசு சர்டிஃபிகேட் நீங்க அப்படிதான் வாங்கி ஆகணும். சரிங்க சார். உள்ள இப்ப வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா 2 பங்கு சரியாயிடுமா சார்? இல்ல அதுவும் கேஸ் மூலமா தான் நடக்கும்? இல்ல, வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா இப்ப கோர்ட்லயே அதை கேட்பாங்களே. சரிங்க சார். சரிங்க சார். ஆமா, நீங்க கோர்ட்லயே அதை கேட்பாங்களே. கோர்ட்லயே நம்ம நாளைக்கு சப்போஸ் நீங்க வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் சார் சொல்லிட்டாங்க முன்னாடி. அம்மா வந்து அந்த உங்க வழக்கறிஞர் வந்து இத சொல்லிட்டாங்க சார். அம்மா, உங்க வழக்கறிஞர் இதை வாங்க சொல்லலைங்களா? வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும்னு சொல்லலையா? சொன்னாங்க மேடம். ஆனா நாங்க போய் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. சார் நம்ம தான் பாகப்பிரிவினை வழக்கு அப்ளை பண்ணிட்டோமே, இது நடக்கட்டும் அப்படின்னு இப்ப 10 வருஷமா அதுதான் மேடம் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா ஒன்னும் இல்லம்மா, உங்க கேஸே வந்து டிலே ஆகுறதுக்கு காரணமே வாரிசு சர்டிஃபிகேட் இல்லாம இருக்குதான். சரிங்க சார். நீங்க ஆர்டிஓ கிட்ட ஒரு மனுவை கொடுங்க. சரிங்க சார். மனுவை கொடுத்து அதுக்கப்புறம் தாசில்தார் விசாரிப்பார். விசாரிச்சு விஓஆர்ஐ வந்து அதை வந்து யாரு அவங்க வாரிசுன்னு என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் அனுப்புவாங்க. சரிங்க சார். அந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்ப நாங்களே ஆர்டிஓக்கு நேராவே நீங்களே போய் கொடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். டெத் சர்டிஃபிகேட் வச்சுட்டு அந்த காப்பியை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி கொடுங்க. சரிங்க சார். எல்லாத்துக்குமே டெத் சர்டிஃபிகேட் இருக்கு சார். மாமா இறந்துட்டாங்க, அவங்களுக்கும் டெத் சர்டிஃபிகேட் இருக்கு. பாட்டி தாத்தா எல்லாருமே வச்சிருக்கோம் சார். அதை வச்சு கொடுங்க. ஆமா. சரிங்க சார். சரிங்க சார். நன்றிங்கம்மா, இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. திரு ஜெயகண்ணன் சார், இப்போ வந்து மக்கள் சாலையில வந்து போராட்டம் பண்றது ஓகே தான். இப்போ எந்த ஒரு தப்பு பண்ணாலும், ஒரு பள்ளியில தப்பு நடந்தா உடனே அவங்களை அதிரடி நீக்கம் பண்றது, போக்குவரத்து துறையில நடத்துனர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதிரடி நீக்கம் பண்றது, இந்த மாதிரி இருந்தும் சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை அப்படின்னும் போது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மேலேயோ கவுன்சிலர் மேலேயோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தானே கவர்மெண்ட் செய்யணும். அதை பத்தி விரிவா பேசலாம் சார். ஜெயகண்ணன் சார், இடைவெளிக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது எந்த துறையில வந்து என்ன தப்பு நடந்தாலும் உடனடியாக பணியிடை நீக்கம், பணி நீக்கம், இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளே வந்து இந்த மாதிரியான அலட்சியமான விஷயங்கள்ல ஈடுபடும் போது தனக்கான பொறுப்புகளை துறந்து அவங்க ஃப்ரீயா இருக்கிறது அப்படின்னு போது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா எடுக்கலாம். அதாவது என்னன்னா, இப்ப அரசு பணியாளர்களுக்கு என்னென்ன விதிகள்லாம் பொருந்தும், மக்கள் பிரதிநிதிகளும் பொருந்தும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, அரசு பணியாளர்கள் வந்து முறைப்படியான சம்பளம் விகிதம் இருக்கு இல்லையா, சேலரி அந்த தனியான உங்களுக்கு அந்த டிசைன் உங்களுக்கு கிடையாது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு கொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆனரரி தொகுப்பூதியம் மாதிரி தான் கிடைக்கும். அந்த ஒரு அடிப்படையினால தான் அவங்க மேல் நடவடிக்கைகள் எடுக்க முடியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஊராட்சி மன்ற தலைவரோ கவுன்சிலர்களோ, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், ரூரலில் இவங்கெல்லாம் எதையும் தவறு செய்தால் மாவட்ட கலெக்டர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். இவங்க கட்சி சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை தனி. கட்சியில் இருக்கவங்க போய் கவுன்சிலரில் வந்து நீங்கள் இது பண்ணு அது பண்ணு கேட்க முடியாது. கட்சிக்கு ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அவங்க கட்சியிலிருந்து வேணால் விடுவிச்சிடலாம், கட்சியிலேருந்து நீக்கலாம். ஆனால் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அவர்கள் மீது சஸ்பெண்ட் செய்வோ ஒட்டுமொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணவோ கலெக்டருக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ கலெக்டருக்கு அதிகாரம் இருக்குன்னும் போது ஏன் இந்த போராட்டங்கள்லாம் நடக்குது? இப்போ வீட்டுமனை பட்டா வேணும்னு கேட்டு போராடுறாங்க, சாலை வசதி வேணும்னு கேட்டு போராடுறாங்க, குடிநீர் வசதி வேணும்னு கேட்டு போராடுறாங்க. இந்த போராட்டங்கள் வருதுனாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும்போது ஏன் அந்த நடவடிக்கை எடுக்க? இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சொல்லக்கூடிய மக்கள் பிரச்சனைகள்ல பார்த்தீங்கன்னா அதுல அதிகமாக வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறதை பற்றி மக்கள் பிரதிநிதிகளும் இருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து அதற்கான வசதிகளை வந்து அரசு செய்யல. இப்போ எதிர்கட்சியுடைய கவுன்சிலர் இருப்பார், அவர் வந்து என்னன்னா ஒரு சில தேவைகள் கருதி அரசு கிட்ட கேட்பாரு, அது உடனடியாக கிடைக்காது. ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் மற்றவங்க இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் சரியான முறையில் வந்துடும். எதிர்கட்சிகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கலங்கிறப்ப அவங்களே தான் போராட்டத்திலேயே கலந்துக்குவாங்க. இப்போ போராட்டத்தில் அடிப்படை தேவைகளுக்காக எதிர்கட்சியினுடைய கவுன்சிலர் இருக்கும்போது இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னா ஆளும் கட்சி இருக்கிற கவுன்சிலர் இருக்கிற நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளை பொறுத்தவரை ஊராட்சி மன்றம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. அங்கே இருக்கவங்க வந்து பொதுவான நபர்கள் தான். இன்னொன்று, கட்சியின் அடிப்படையிலேயே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மக்கள் பணிக்கு வந்ததுக்கு பிறகு பொதுவான நபர்கள் தான்.
அரசு அதிகாரிகளும் சரி மற்ற அரசும் சரி இருக்கின்ற அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் சரியான முறையில் நிதி ஒதுக்க வேண்டும். அதுல பாரபட்சம் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்காது. இன்னொன்னு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் இதுல என்ன ஒரு விஷயம்னா சார், இப்ப 15 வருஷமா எனக்கு சாலை வசதி இல்ல, 10 வருஷமா குடிநீர் வசதி இல்ல, நாங்க பல கிலோமீட்டர் தூரத்துல போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னும் போது ஆட்சி மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்கு. அப்ப எந்த ஆட்சியிலுமே சரியான நிதி, நீங்க சொல்ற மாதிரி எதிர்க்கட்சி ஆளுங்களே கவுன்சிலரா இருக்கலாம் அப்படின்னாலுமே இந்த 15-20 வருஷமா இப்படியே தான் மாறி மாறி நடந்துட்டு இருக்குன்றதே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு அழைப்பாளர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பேட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். எந்த மாவட்டம்? செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு. சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? என் பேர் ஸ்வேதா. சொல்லுங்கம்மா, உங்க புகார் என்ன? எங்க ஊர் கொளம்பாக்கம் கிராமம். ம். எங்க ஊர்ல தெருவுல ரோடு சரியா இல்ல. ஒரு 10 வருஷமா கேட்டிருக்கோம், ரோடு சரியா இல்ல. வெறும் தண்ணி சேருமா, அதுலதான் குழந்தைங்க நடந்து ஸ்கூல் போறோம். வடிகால் வசதியும் இல்ல. மழை பெஞ்சா ரோட் ஃபுல்லா தண்ணி நிக்குது, வெளியும் போக முடியல. இப்போ மழை காலம் தொடங்கிருச்சு. எங்க ஊர் தலைவர் கிட்ட சொல்லியும் அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. உங்க பகுதியில இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து போய் சொன்னீங்களா? எல்லாமே ட்ரை பண்ணாங்க மேடம். அவங்க போட்டு தரேன்னு சொல்றாங்க, ஆனா போட்டு தர மாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த தாமதம் ஏற்படுத்துறாங்க கேட்டீங்களா? கேட்டதுக்கு ரோடு கேன்சல் ஆயிடுச்சு அப்படி சொல்றாங்க. சரி, அப்படியே இணைப்பிலே இருங்கம்மா. சேம் ப்ராப்ளம் தான், அதே பிரச்சனை சொல்லிடுங்க. அம்மா, செங்கல்பட்டு மாவட்டம் நீங்க இருக்கக்கூடியது எதுமா? ஊராட்சி மன்ற பகுதியா இல்ல உங்களது என்ன பகுதிமா? பேரூராட்சியா? ஊராட்சி தான், சித்தாமூர் ஊராட்சி, கொளம்பாக்கம் கிராமம். உங்களுக்கு எந்த தாலுக்கா வருதுங்கம்மா? செய்யூர் தாலுக்கா. இது சம்பந்தமா தாசில்தார் கலெக்டர் கிட்ட ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா? அந்த சாலை வசதி, கழிவு நீர் வசதி இதுக்கெல்லாம் நாங்க எதுவும் மனு கொடுக்கல. தலைவர் கிட்ட மட்டும் எழுதி கொடுத்துருக்கோம். தலைவர் அதை எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரிம்மா, தலைவர் கண்டுக்கலன்னா நீங்க உங்க மக்கள், உங்க பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஓரளவுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய இப்போ இந்த வாரம் இப்போ திங்கக்கிழமை முடிஞ்சு அடுத்த வாரம் திங்கக்கிழமை நேரடியாக கலெக்டர்கிட்ட, செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுங்க. அடிப்படை தேவைகளுக்கு இந்த மாதிரி என்ன சாலை வசதிகள், இந்த மாதிரி கழிவுநீர் வசதிகள் உடனே செஞ்சு கொடுக்க சொல்லி கலெக்டர் உத்தரவு போடுவார். ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுக்கலங்கிறதையும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஓகே ஓகே. அதற்கானதை நீங்கள் மனுவை தயார் பண்ணி உங்கள் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே சரிம்மா, சரி. நன்றிங்கம்மா. போட மாட்டேங்கிறாங்க, மீதி எல்லா தெருவுக்கும் போட்டுருக்காங்க. அப்போ அந்த குறிப்பிட்டு அந்த தெருவுக்கு போடலன்னா என்ன காரணம்னா அந்த உங்கள் ஏரியா வார்டு கவுன்சிலர் பேரையும் குறிப்பிட்டு நீங்கள் புகார் கொடுங்க. ஓகே, நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, இணைப்பு வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மக்கள் விழிப்புணர்வோடு பார்த்தீங்களா? அதாவது என்ன விஷயம்னா, அங்கே இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்களோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் விட்டுறது. அவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க, ஒருவேளை அந்த அவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு. அதுதான் சரி. இப்போ அடிப்படை வசதிகள் அப்படின்றத அந்த பேசிக்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல. மருத்துவம், சுகாதாரம், கல்வி, சாலை வசதி, குடிநீர், இது எல்லாமே அடிப்படை அப்படின்றது மக்களுக்கு தேவையானதுன்றது புரிஞ்சிருக்கணும். சோ அதன் மீதே நான் ஒரு நடவடிக்கை எடுக்கல, அதையே அவங்க சரி பண்ணல அப்படின்னா அப்புறம் என்ன? எல்லாத்துக்குமே இப்ப சாதாரணமா செய்ய வேண்டிய பணிகளை செய்யாம மக்களை ஒவ்வொன்றுக்கும் போராட்டத்துக்கு திசை திருப்பும் போது என்னன்னா அரசுக்கு கெட்ட பேர் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கீழ் மட்டத்தில் இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளும் ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்கன்னா ஏதாவது எதிர்பார்த்து மக்கள்கிட்ட செய்யும் போது அந்த பிரச்சனை அடிப்படை தேவைகளையாவது நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. நீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகள்லாம் எடுக்க அவசியமே இல்லை, ஆனாலும் அங்கேயும் வருது. இப்போ நீதிமன்றத்துடைய நேரமும் வீணாகுது. கண்டிப்பா. இப்போ மக்கள் இப்போ நீங்க ஒரு பகுதியில இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நீங்க போய் மனு கொடுங்க அப்படின்னும் போது அவங்களுடைய நேரமும் ஒரே மாதிரி ஒரு அதிகாரி அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைல பாத்தீங்கன்னா மற்ற பகுதிகளுக்கு செய்யறாங்க, எங்க தெருவுக்கு மட்டும் செய்யல அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கான என்ன காரணங்கிறத நம்ம உள்ள போகும்போது தான் தெரியும். இப்போ மாவட்ட கலெக்டர் அதை விசாரிச்சு என்னங்கிறத சொல்லுவாங்க. இது மாதிரி மக்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நம்ம புகார் பெட்டி நிகழ்ச்சிகளே நிறைய தொடர்ச்சியா கால் பண்றாங்க, சிலது நிறைவேறவும் செய்யுது. சரிங்க சார், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ராஜ் நியூஸ் புகார் பெட்டி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், எந்த மாவட்டம்? திருப்பத்தூர் மாவட்டம். உங்க பெயர்? வேலூர்ல இருந்து பிரிஞ்ச திருப்பத்தூர் மாவட்டம். சரி சரி, உங்க பெயர்? என் பெயர் ராஜேந்திரன். சொல்லுங்க, உங்க புகார் என்ன? மேடம், இந்த 5 ஏக்கர் ஜோலார்பேட்டை நகராட்சியில அதுக்கு 20 அடி வழி ப்ராப்பரா இருக்கு. கோர்ட்டுக்கு போனேன், கோர்ட்ல தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. இப்பவும் என்கிட்ட தகராறு பண்றாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. என்ன தகராறு பண்றாங்க? வழி இல்ல அப்படின்னு தடுக்கிறாங்க பக்கத்து நிலத்துக்கார. திரு மணிகங்காதரன் சார். ஐயா வணக்கம்.
வணக்கம் வணக்கம் சார். உங்களுக்கு வந்து கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கு வழி இருக்குன்னு. ஆமா, இதுக்கு இந்த நிலத்துக்கு 20 அடி வலிக்குதுன்னு கோர்ட்ல தீர்ப்பும் கொடுத்தாங்க. அதனால நீங்க ஒன்றும் கவலை பண்ண அவசியம் கிடையாது. தேங்க்யூ சார். நீங்க கோர்ட்டு உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்தணும், அவ்வளவுதான். ஆமா சார். அது வந்து கோர்ட்டு உத்தரவை யாருன்னா தடுத்தாங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பாகும். ஆமா, கரெக்ட். நீங்க உடனே என்ன பண்றீங்க, தாசில்தார் கிட்ட ஒரு மனுவா எழுதி ஓகே நீங்க கொடுங்க. சரி சார். இந்த மாதிரி தடை பண்றாங்க. அதே மாதிரி கலெக்டர் கிட்ட ஒரு மனுவா கொடுங்க. சரி சார். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவங்க எதுவும் கவனிக்கவே மாட்டாங்க. இல்லை, நீங்க தாசில்தார் கூப்பிட்டா வருவாங்க போலீஸ். ஏன்னா சப்போஸ் தாசில்தாரே அந்த ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ண வராருன்னா அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுப்பாங்க. நீங்க ஒரு புகாரா நீங்க கொடுங்க. ஏன்னா நாளைக்கு எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க அவங்க. சரிங்க சார். நீங்க கொடுக்குற புகாரில் அவருக்கும் ஒரு புகாரை சேர்த்து கொடுத்துருங்க. சரிங்க சார். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓஹோ, சரி சார். ஓகே, நன்றிங்க. தாசில்தார் ஆமா, தாசில்தார், கலெக்டர், அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். நன்றிங்க ஐயா, இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. திரு மணிகங்காதரன் சார், இப்போ வந்து இந்த அடிப்படை வசதிகள்லாம் ஒரு பிரச்சனை, அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நடக்கட்டும். இப்போ இந்த சாலைகளில் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால் ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல், மக்களுக்கு ஏகப்பட்ட இடையூறு. ஸோ இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும். இப்போது மேக்சிமம் முன்ன இருந்ததுக்கு விட இப்போ பரவாயில்லன்னே சொல்லலாம். ஏன்னா சாலைகளில் வந்து வண்டி நின்றுட்டு இருந்தால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு அபராதம் விதிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னமும் வந்து இதை அதிரடியாக கண்காணிக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்போ வந்து அதுக்கு வந்து டிராஃபிக் இருக்குது, அந்த நகராட்சி இருக்குது, நகராட்சி இருந்தால் நகராட்சி இருக்குது, ஊராட்சி, மாநகராட்சி மாநகராட்சி இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். அது இந்த டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ பெரிய பெரிய கடைகள்லேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன கடைகள்லேருந்து இருக்குது. அதே போல் ஒவ்வொரு வணிக நிறுவனத்துக்கு ஏற்றாலும் போல் அது மாறுபடும். அது ஒரு தெருவுக்கு ஏற்றா போல். அப்படி மாறுபடுற சமயத்தில் வந்து அதை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும். ஒரு பெரிய பெரிய வணிக நிர்வாகம் இருக்குன்னா அது பக்கத்தில் எந்த போலீஸும் போகாது, எந்த மாநகராட்சி அதிகாரியும் போக மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கடை போட்டு வச்சுருப்பான் ஒரு தள்ளு வண்டியில், அவங்ககிட்ட போயிட்டு எல்லாம் முற்றி மோதி நிற்பாங்க, கடையாடுன்னு. இதுதான் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். பட்டு அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வழங்கணும். தெருவோர கடைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இடத்த வந்து இந்த இடத்த வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டு அதுக்கு வந்து அந்த மாநகராட்சியில் இருக்கவங்க அந்த அதிகாரிகளை வந்து அவங்களுக்கு இடத்த போட்டு ஒரு டோக்கன் போட்டு இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையை உருவாக்கணும். அப்போ ரெண்டாவது இந்த 23 எத்தனை அடி ரோடுன்னு பார்க்கணும். இப்போ 400 அடி ரோடுனா 300 அடி ரோடாக இருக்குது, 300 அடி ரோடானா 200 அடி ரோடாக இருக்குது. அப்படி குறைஞ்சிட்டே வருது. அப்போ நீங்கள் குறைஞ்சிட்டே வர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நெருக்கடிகள் அதிகமாக சூழ்நிலை ஏற்படுது. அதை வந்து அதிகாரிகள் அதை கண்காணிக்கணும். கண்டிப்பா. இப்போ ஒரு கடை இருக்குன்னா அதுக்கான விளம்பர பதாகைகள் எல்லாமே வந்து சாலையில வைக்கிறாங்க. சோ ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், எந்த மாவட்டமா? தஞ்சாவூர் மாவட்டம் மேடம். உங்க பெயர்? ஜெனோவா. திருவிடமருதூர் ஒன்றியம். திருவிடைமருதூர். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஜெனோவா மேடம். ஜெனோவா. ஓகே, சொல்லுங்க, உங்க புகார் என்ன? 100 நாள் வேலைகள் மேடம். ரொம்ப ஊழல். அவங்க இங்க எங்க செம்பியாவரம் கிராமத்துக்கு வந்து 2 கிளஸ்டர். புரியலமா? 2 பணித்தள பொறுப்பாளர் மேடம் இந்த ஊருக்கு மட்டும். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்டவங்க வேலை செய்வாங்க. சரி. ஆனா ஸ்பாட்டுக்கு வந்து 20 பேர் தான் வருவாங்க, 5 பேர்லாம் வரவே மாட்டாங்க. அந்த வேலை செய்யறவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் கையெழுத்த வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க என்ன மாதிரி. அந்த 20 பேர் மட்டும்தான் நாங்க வேலை செய்வோம். மறுபடியும் 2வது வாரத்துக்கு நாங்க டிமாண்ட் கையெழுத்து போட போகும்போது அவங்க வந்து இங்க வரமாட்டாங்க. கேஷ் ஃபீலிங் பாத்துக்கிட்டு அவங்க தெருவுலதான் இருந்து எல்லாரும் அங்கதான் போய் கையெழுத்து போடணும். அப்படி போடாதவங்க விட்டுருவாங்க. இப்ப எங்களுக்கு 2 வாரம் வேலை போயிருச்சு. சரி சரி. சரிங்க, அப்படியே இணைப்புல இருங்கம்மா. சரிங்க மேடம். எந்த தாலுக்காமா நீங்க? திருவிடமருதூர் சார். திருவிடமருதூர் ஒன்றியம். இல்ல ஒன்றியம் கரெக்டுமா? தாலுக்காவா அதுதானா? ஆமா, இல்ல கும்பகோணம் தாலுக்கா. ஒண்ணும் இல்லம்மா, இது சம்பந்தமா ஏதாவது புகார் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார், நாங்க அப்பப்ப சத்தம் போட்டுட்டு வந்துருவோம் சார். இல்ல என்னம்மா அங்க வந்து வேற ஏதாவது சமுதாய ரீதியா அவங்கள வேறுபாடு பார்த்து இந்த மாதிரி செய்யறாங்களா? ஆமா சார், அவங்க வந்து இந்த கையெழுத்து டிமாண்ட்ல கையெழுத்து வாங்கவே இந்த தெரு உள்ள வரமாட்டாங்க.
அதனால உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு வேலை இல்லாமல் போயிடுது. ஆமா, போடுறவங்க போடுவாங்க, போட முடியாம விட்டு போயிடுறவங்க விட்டுருவாங்க சார். அதான் இது சம்பந்தமா கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தீங்களா? இல்ல சார், நாங்க யார்கிட்டயும் கேக்குறது, அப்பப்ப சண்டை போட்டு அப்படியே வந்துருவோம் சார். சரி, ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இப்போ இதனால் பாதிக்கப்பட்ட லேடிஸ் எல்லாரும் சேர்ந்துமா ஒரு மனு தயார் பண்ணி, உங்கள் தஞ்சாவூர் தானே உங்களுக்கு மாவட்டம்? ஆமா சார். கலெக்டர் அம்மா இருக்காங்க, அந்த அம்மா நல்லா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பிரியங்கான்னு, திருமதி பிரியங்கான்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட மனு கொடுங்க, உடனடியாக அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. சரிம்மா, உடனடியாக அந்த அடுத்த திங்கட்கிழமை போய் மனு கொடுங்க. சரிங்க சார். சரிம்மா, சரி, நன்றிங்கம்மா. இணைப்பு வந்ததுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. திரு மணிகங்காதரன் சார், நம்ம அந்த கடை ஆக்கிரமிப்புகள்ல பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த 30 அடின்ற ரோடு வந்து 23 அடி ரோடு ஆயிடுது. கடையினுடைய விளம்பர பதாகைகள், பிளஸ் போர்டுகள் இதெல்லாம் வச்சுட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. இப்போ வாகனத்துல போறவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. வாகனத்தை அந்த கடைக்கு வரவங்க வந்து வாகனத்தை சாலையிலேயே நிறுத்திட்டு போறாங்க. இந்த மாதிரியான அந்த அந்த ஃபேஸை வந்து கொடுக்கணும். ஒரு கடை கட்டுறீங்கன்னா அதுக்கான ஃபேஸ், வணிக நிர்வாகமாக இருக்கிற நிறுவனங்கள் வந்து வாகனம் நிறுத்துறதுக்கான ஒரு இடத்த உருவாக்கணும். அதை உருவாக்காமல் நீங்கள் வந்து மெயின் ரோட்டை ஃபுல்லாகவே நீ ஆக்குபைட் பண்ணிட்டு ரோட்டில் தான் ஒன்றுனா டிராஃபிக் தான் ஆகும். அப்போ வந்து போலீஸ் வந்து தண்டம் விதிப்பாங்க, ஒரு அமௌண்ட் 200 ரூபா 150 ரூபா விதிப்பாங்க. அதோட விதிச்சுட்டு அவங்க வந்து செப்பரேட்டாக அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பட் இதை வந்து இது சின்ன சின்ன கடைகள். இது பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க ஃபர்தராக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், டி நகர் எடுத்துங்க, எவ்வளோ டிராஃபிக் ஆகுது பாருங்க. எல்லாம் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் தான். அவங்களும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க யாரும் கேட்க விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் இதே போல தான் எல்லா சூழ்நிலையும் டிராஃபிக் ஏற்படுது. அதே போல வந்து ரூரல் ஏரியாவில் 23 அடி ரோடுனா அந்த வீடு கட்டுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு வீடு கட்டி வரி போடுறாங்க. அப்போ அந்த வரி போட சொல்ல அந்த மாநகராட்சியிலேருந்து வரவங்களும் சரி, ஊராட்சியிலேருந்து வரவங்களும் சரி, நகரத்தில் வரவங்களும் சரி, அவங்க என்ன கட்டுறியான்னு பாருங்க. அவன் வந்து ஒரு 4 அடி வெளியே வந்திருக்கான். வண்டி இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு ரோட்ல 4 அடி எடுத்து வந்துடுறான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வரி போடுங்க. அவன் இடத்துல தான் கட்டிருக்கானு பாருங்க. அவன் இடம் இருந்தா கூட 40 அடி இருந்தா கூட 42 அடி 2 அடி வெளியே வந்துடுறான். இப்போ இதை அப்பயே நீங்க முளையிலே கிள்ளி போட்டீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்க அது கிட்ட போனீங்கன்னா சண்டை தான் வரும், தகராறு தான் வரும். அப்போ வரி போட சொல்லி அதை வந்து தடுக்கணும். அதை கண்டிப்பா. அதே மாதிரி ரோடு வந்து நீங்க ரோட்டை வந்து இப்போ வந்து ஒருத்தர் சின்னதாக ஆக்குபைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. நீங்க ஐஏஎஸ் கூட பட்டுக்கலாம். சில இது வந்து நீட்டா வந்திருக்கும், சில இடத்துல வந்து கட்டாயி அப்படி போவோம், வெள்ளை கோடு, அங்க எவனோ வந்து ஆக்குபைட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்போ அது நேரம் அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப இந்த முளையிலே கண்காணிக்கணும், வரி போட சொல்ல அது கண்காணிக்கணும். பேசலாம் சார், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டம், பவானி வட்டம். பவானி, உங்க பெயர்? சாந்திங்க. சொல்லுங்க, புகார் என்ன? இந்த இது பைனான்சியல் நகை வச்சுங்க, அவங்க கொண்டு வந்து பேங்கில் வைக்கணும்னு சொல்லி வச்சுட்டு அவங்க பேர்லயும் வச்சுட்டாங்க. பேங்க்ல நீங்க வந்து பைனான்ஸ்ல நகையை வச்சீங்க, அவங்க பேங்க்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. ஆமாங்க, இங்கதான் இருந்ததுங்க. நான் விவசாய கடல வச்சிருந்தேன். ஆடிட்டிங் வர 5 எடுத்துட்டு போய் நான் வைக்கணும்னு சொல்லி அவங்கள பண்ணி நாங்க பேங்க்ல சிஎஸ் பேங்க்ல வச்சிருந்தேங்க. என்ன பேங்க்? போயிட்டு மறுக்க 1 மாசம் கழிச்சு இங்க ஒரு 2 வாரத்துல வச்சு திருப்பி தரேன் அப்படின்ட்டு மறுக்க கொண்டு வந்து வச்சு அவங்க பேர்லயும் வச்சுட்டு ரசீது தர மாட்டாங்க, செக்கு பக்கம் மட்டும் கொடுக்குறாங்க, காசு பக்கம் தர மாட்டேன்னு எடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதுக்கு எப்படி கேஸ் கொடுத்து என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. அம்மாவே இறந்துட்டாங்க, அம்மாவே இருந்தா ஆதார் கார்டு சொல்லி போய் சொல்லிட்டாங்க. அவங்க மறுக்க ஆதார் கார்டு எடுத்து போனா பேன் கார்டு வேணுங்கிறாங்க. பேன் கார்டு 2மே எங்களுக்கு இருக்குது, மறுக்க எடுத்துட்டு போய் பேசி அப்புறம் பண்ணிட்டாங்க. இந்த நகை இப்போ எடுத்துட்டாங்க, எப்படி என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல. மணிகங்காதரன் சார். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க சார். ஏமா எந்த ஃபைனான்ஸ்ல வச்சீங்கம்மா நீங்க? நாங்க கொசமடு ஃபைனான்ஸ்ல இவங்க சிஎஸ் பேங்க்ல தாங்க இருந்தேன். நான் விவசாய கடவுள் தான் வச்சிருந்தேன். அவங்க பொய் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருந்து பிள்ளைங்க அதிகமா நகை இருக்குது, இங்க வந்து ஆடிட்டிங் வராங்க, யாராவது திருப்புங்க அப்படின்னாங்க. பையன் அப்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன், அக்கா பையன் சிஎஸ் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன். நான் கைகள் வர படுத்திருந்தேன். அப்புறம் நான் அதுக்காக தான் வச்சுங்க. அப்புறம் நான் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப இப்படி கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து ஏறனு எதுக்கு இப்படி நாங்க விவசாய கடல வச்சிருக்க அம்மா பேர்லயே இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற. இல்ல நீங்க திருப்புங்க அப்படின்னா. சரி, அதான் தெரிஞ்சு வந்து கூடுங்க ஒரு 2 வாரத்துக்குங்கிறாங்க. சரி 2 வாரத்துக்கு நான் வந்து திருப்பிட்டு போய் அங்க வைங்க அப்படின்ட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு மறுக்க 2 மாசம் என்னை வட்டி அன்னாடும் கட்ட சொல்றாங்க.
வாரத்துல ஒரு நாளைக்கு 3 வாரத்துன்னு இப்படி வட்டி எங்க வாங்கிட்டு மறுக்க நான் போய் பேங்க்ல இருக்கிறவங்க சத்தம் போட்டேன். எங்க இப்படி பண்றீங்க என்னங்க ஒரு அர்த்தம் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் பையன்கிட்ட கேட்டேன். இல்லம்மா இரு நானே பணம் கொடுப்போம் கொடுத்துட்டு வந்துங்க பணத்தை அந்த பையன் வாங்கினா அந்த பையன் ஒரு இன்சூரன்ஸ் ஏத்துனேன் என் பேர்ல. அந்த இன்சூரன்ஸ் போடுறதுக்கு அடுத்த வருஷம் வைக்காத வருஷம் எனக்கு மூக்குல ரத்தம் வந்து தலையில ஆபரேஷன் பண்ணிருக்குது. அந்த டைம்ல கூப்பிட வரமாட்டேங்காங்க அப்படிங்கிற இந்த நகை வந்து இப்படி எடுத்துட்டீங்களே என்ன பண்றது அப்படின்னா பாஸ்புக்கே அந்த பொண்ணு தர மாட்டேங்குது. அந்த பைனான்சியல் இந்த பொண்ணு பேர்ல இப்ப வச்சு சிஎஸ்டாங்களே செக்கு புக்கு தான் கொடுக்குது பாஸ்புக்கு ரசூதி இன்னொருத்த வந்து தர மாட்டேங்கிறான். இப்படி இருந்து என்ன பண்றது என்னங்கன்னு இப்படி பண்ற அப்படிங்கிட்ட எங்களுக்கு நாங்கெல்லாம் அப்படிதான் ஏமாத்துவோம். நீங்க வந்த அப்படின்னு கேக்குதுங்க. இல்லம்மா அம்மா நான் கேக்குறேன் வேற எந்த பேங்க்ல வச்சாங்க? சிஎஸ் பேங்க கம்பெனி பேங்க் சொல்லுவாங்க பவானில. இப்படி பண்ண எப்படிங்க? உங்களுக்கு என்ன பாஸ்புக் தர மாட்டாங்களா? பாஸ்புக்கையும் தரலைங்க ரசூதியும் தரல செக்கு புக்கு போய் சண்டை போடங்காட்டி கொடுத்தாங்க. அன்னைக்குதான் போய் பாக்குறேன் அந்த பிள்ளை எங்க அம்மாவுடைய ஆதார் கார்டு செல்லலின்னு போட்டு போய் சொல்லிட்டு ஆதார் கார்டை இணைக்கலைங்க. அவங்க அன்னைக்குதான் அந்த இன்னொரு பொண்ணு புதுசா வந்துட்டு அது சொல்லுது ஆதார் கார்டை இணைக்காத அவங்க உங்க அவை திருப்பணுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த அக்கௌண்ட அப்படின்னு. இல்லம்மா நீங்க மேனேஜரை பாத்தீங்களா? மேனேஜரையும் போய் பார்த்தா மேனேஜர் என்னங்கிறாரு இன்னொரு மேனேஜர் இருந்தாரு அதனால வச்சப்போ ஒரு மேனேஜர் இருந்தாரு அவரு போயிட்டு கொஞ்ச நாளையில இன்னொருத்தர் இருந்தாரு. சரிம்மா ஏமா நீங்க ஒண்ணும் இல்ல அம்மா நான் சொல்றதை மட்டும் கேட்டுங்க. அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது மாதிரி வந்து என்ன வந்து இப்ப நான் இவங்களை நம்பி தான் வச்சேனாக்க இவங்க மாத்தி வேற பேங்க்ல வச்சிருக்காங்க எனக்கு எல்லாமே எடுத்துட்டு போய் அவுத்தி மேல வச்சு இன்னொரு கந்து வட்டிக்காரங்க. அதான் அம்மா நான் சொல்றதை கேட்டுங்கம்மா. நீங்க இந்த மாதிரி ஃப்ராட் தான பண்றாங்க அதனால வந்து என்னுடைய அந்த பாஸ்புக்லாம் அதுல இருக்கு எனக்கு என் செக் புக்லாம் இருக்கு அதை வாங்கி கொடுங்க சொல்லி அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா. எல்லாமே எடுத்துட்டு போய் வித்துட்டாங்க. இல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க மேல. சரி தேங்க மேலயும் அங்க ஒரு 6 பவுன் வச்சு தரலீங்க. இல்ல நீங்க முதல்ல புகார் கொடுங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார் அதுக்கிட்ட உங்ககிட்ட அன்னைக்கு இருந்து ட்ரை பண்ண கிடைக்கவே இல்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. சரி வக்கீல் சார் பார்த்து கூட்டிட்டு போய் வைக்கலாங்களா? இல்ல வைக்க கூடாதுமா அது மாதிரி பண்ணவே கூடாது. நான் உங்களுக்கு நம்பி நகை வைக்கிறேன்னா நீங்க தான் பொறுப்பு. அதை எடுத்து இன்னொரு கடையில் வைக்க கூடாது அதான் சட்டம். அது அந்த மேனேஜர் வந்து அந்த பிள்ளைங்க பைனான்ஸ் பிள்ளைங்க கூட்டி அந்த 2:30 மணிக்குள்ள வந்தவங்க 6 மணி வரைக்கும் எங்களை அம்மா அவளுக்கு பத்தி வச்சு இல்லம்மா நீங்க கூட்டு போறாங்க வண்டியில. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அது உடனே உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அம்மா வேற இருந்துட்டாங்க அப்ப எப்படி என்ன பண்றது? இப்ப நகை யார் பேர்ல இருக்குமா? நகை யார் பேர்ல வச்சிருக்கீங்க? அம்மாவுதான் ஆதார் கார்டு எல்லாமே செல்லுலின்னு போய் சொன்னாங்க. இல்லம்மா உங்க பேர்ல நகை இருக்கா அம்மா பேர்ல இருக்கா நகை? என் பேர்ல இருந்து கொஞ்சம் திருப்பிட்டாங்க. சரி அம்மா பேர்ல இருக்குதுன்னா அடுத்த நாள் திருப்புறாங்க. சரிங்கம்மா அம்மா இங்க பாருங்க நீங்க வந்து முதல்ல வந்து உங்க நகைய உங்களை கேட்காம எடுத்துட்டு போய் அவங்க வைக்க கூடாது. ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அவங்க போய் வச்சுட்டாங்க. இப்போ நீங்க வந்து டைரக்டா அந்த ஃபினான்ஸ்ல வச்சீங்கன்னா அங்கதான் கேட்டாகணும். அப்படி அவங்க தரல அப்படின்ற பட்சத்துல அவங்க மேலதான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்ல சார் அவங்க தான் முழுக்க உரிமையும் கூட சார். உங்களுக்கான நகையை கொடுக்கறதுக்கு அவங்க மட்டும்தான் பொறுப்பு. அந்த நகைக்கான பொறுப்பு அவங்க கொசமட்டம் ஃபைனான்ஸ்னு சொன்னாங்க அவங்க தான் பொறுப்பு. ஸோ நீங்க வந்து காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அடுத்ததான் அவங்க காவல்துறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேனேஜர் கூப்பிட்டு விசாரிச்சால ஆட்டோமேட்டிக்கா உடனே அதை வந்து அதுல என்னன்னா மேனேஜருக்கு தெரியாம இவங்களே அங்க வேலை செய்யற பசங்களே பண்ணுவாங்க. சிலதெல்லாம் நகையை வந்து மாத்தி வைப்பாங்க. ஏன்னா பட் இங்க வட்டி அதிகம் வெளியே வச்சாலும் வட்டி கம்மி அதனால அப்படி பண்ணுவாங்க. நிறைய இதுல அப்படிதான் பண்றாங்க. சோ மேனேஜர் மூலமா தான் வந்து இது புகார் கொடுத்தா போலீஸ் விசாரிச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்லிடுவாங்க யார் ஃப்ராட் பண்ணது. இப்போ இத்தனை முறை அவங்க வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு கேட்டோம் அந்த மேனேஜர் பார்த்து பட் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப கம்ப்ளைண்டா ஆகும்போது அது புகார் பண்ணி ஆகணும். சோ அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க பேசலாம் சார். வணக்கம் ராஜ் நியூஸின் புகார் பெட்டி யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் கோபிலிருந்து நடக்குறாங்க. சொல்லுங்க சார் உங்க புகார் என்ன? இது பத்திர நகல் வாங்கணுங்களா இல்ல சிஏ காப்பின்னு ஒரிஜினல் காப்பின்னு தனியா வாங்குவாங்களா இல்ல நகல்ல இருக்கிறதா இருக்குங்களா? திரு ஜெயகண்ணன் சார். ஐயா நகல் தான் பத்திரத்துல ஒரிஜினல் கிடையாது. காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்னு பேரு. அதுக்கு வந்து நீங்க தனிப்பட்ட முறையில பத்திர ஆபீஸ்ல அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கு அதை கட்டினீங்கன்னா கொடுப்பாங்க. நகல் வேற சிஏ காப்பி வரீங்களா? சிஏங்கிறது கோர்ட்ல போடுற காப்பிங்க. உங்களுக்கு நகல் வந்து ஆன்லைன்ல கூட இப்போ வாங்கலாம். சரிங்க. உங்களுக்கு சர்டிஃபைடு காப்பி அப்படின்னு வேணும்னா சீலோட வேணும்னா முறைப்படி நீங்கள் அப்ளை பண்ணி மேனுவல் காப்பியாக வாங்குங்க.
சரி சார், ஒருவரோட சொத்து வந்து இப்ப பழைய 2000ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாக்கணும்னா என்ன வேணும்? அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவருடைய ப்ராப்பர்ட்டியோட அந்த சர்வே நம்பர் மாற்றுறதெல்லாம் நீங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் முறைப்படி அணுகினீங்கன்னா அதுக்கான வேல்யூஷன் போட்டு கொடுப்பாங்க. இல்லைங்க, ஒரு பேர்ல சொத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நீங்கள் அதை ஆன்லைனில் தான் பார்க்கணும். அவர் உங்கள் யாருக்காக பார்க்குறீங்களோ அவங்க பேர் போட்டு அந்த வில்லங்க ஈஸி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி. அதே நேரத்தில் அவருக்கு எல்லா இடங்களிலும் இருக்குதானே அதில் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் குறிப்பிட்ட சர்வே நம்பர் இருந்தால் பார்க்கலாம். சரி. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததுக்கு. சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி அந்த அடிப்படை வசதிகளெல்லாம் பேசணும் இல்லையா? லாஸ்ட்டாக சுருக்கமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பொதுவாகவே வந்து உள்ளாட்சி பகுதிகளில், ஊரக பகுதிகளில், நகராட்சி எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள்னு பார்க்கும்போது கட்டமைப்பு வசதிகளை செய்து தருவது அரசு செஞ்சு கொடுத்தாலும் அது கீழ்மட்டம் வரைக்கும் அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் செஞ்சு கொடுக்கணும். அவங்க வந்து கட்சியை பார்க்காம மக்களுடைய நலன்கள் கருதி எல்லா, அதாவது என்னென்னா முயற்சிகள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த பாரபட்சமும் இல்லாமல் எடுத்தால் நல்லது. சரிங்க சார், நீங்கள் சுருக்கமாக. மக்கள் வந்து இதில் விழிப்புணர்வாக இருக்கணும். மக்கள் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்ல காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடக்கூடாது. நமக்கான ஒரு பிரதிநிதியை உருவாக்குன்ற சமயத்தில் தான் எல்லா ஃபண்டமெண்டலும் நமக்கு கிடைக்கும். உணவு, உடை, உணவு, இருப்பிடம், சுகாதாரம் எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் தேவை. நமக்கு நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போயிட்டா அவங்க வந்து சம்பாதிக்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. நமக்கான ஒரு நம்ம தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இதில் மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி சார். வணக்கம். நேயர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேவைகளையும் நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம். அல்லது தொலைபேசி இணைப்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் தொலைக்காட்சி முகவரிக்கும் கடிதம் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். நிச்சயமாக காலமாக மாறவே மாறாத ஆனால் மாற்றப்பட வேண்டிய பிரச்சனைகளை இந்த புகார் பெட்டி தீர்த்து வைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.